மேஷம் டிசம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். கேதுவின் மாற்றம். டிசம்பர் 5, 2026 அன்று கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் ராகு 10ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சியாகிறார்கள். இது உங்கள் வேலையில் ஒரு புதிய உத்வேகத்தை தரும். அங்கீகாரம். கடந்த 11 மாதங்களாக நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கு இந்த மாதம் உரிய பலன் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களின் திறமையை பாராட்டுவார்கள். தொழில். வியாபாரத்தில் புதிய விரிவாக்கங்கள் செய்ய இது சரியான நேரம். குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் ஆடை சார்ந்த வணிகங்களில் இருப்பவர்களுக்கு லாபம் கூடும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். பணப்புழக்கம். இந்த ஆண்டின் பிற மாதங்களை விட டிசம்பர் மாதத்தில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குருவின் 5ஆம் இடத்து சஞ்சாரம் டிசம்பர் இறுதி வரை உங்களுக்கு திடீர் பணவரவை தரக்கூடும். சேமிப்பு. 12இல் சனி தொடர்வதால் விரயச்சனி கையில் வரும் பணத்தை சுபகாரியங்களுக்காக செலவிடுவீர்கள். வீண் செலவுகளை தவிர்க்க பட்ஜெட் போடுவது நல்லது. சொத்து சேர்க்கை. பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் வர வாய்ப்புள்ளது. புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். கணவன் மனைவி இடையே நிலவி வந்த சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் கூடும். சுபகாரியங்கள். வீட்டில் திருமணப் பேச்சுகள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடைபெறும். பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆன்மீகம். ஆண்டின் இறுதியில் குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் அல்லது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். கவனம். பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். இருப்பினும் 12இல் சனி மற்றும் 4இல் கேது இருப்பதால் தாய்வழி உறவுகளின் உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை தேவை. உங்களுக்கு தூக்கமின்மை அல்லது கால் பாதங்களில் வலி ஏற்படலாம். சீரான உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது சிறந்தது. முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் டிசம்பர் 1, 9, 10, 18, 19, 27, 28. சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 12, 13. இந்த நாட்களில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 1, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அடர் சிவப்பு. பரிகாரம். முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் அல்லது சஷ்டி கவசம் வாசிப்பது நற்பலன்களை தரும். அன்னதானம். ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உணவு அல்லது போர்வைகளை தானம் செய்வது ஏழரைச் சனியின் தாக்கத்தை குறைக்கும். துர்க்கை வழிபாடு. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிட்டும்.